அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, நாம் இன்று பரிசுத்த வேதாகமம் என்று கிறிஸ்தவர்களால் கொண்டாடப்படக்கூடிய பைபிள் என்கின்ற அந்த புத்தகத்தில் லேவி அதிகாரம், இது பழைய ஏற்பாட்டிலே உள்ளது. பழைய ஏற்பாட்டிலே மூன்றாவது விஷயம் லேவியர் ஆகமம். லேவியர் என்பவர் எழுதியது. லேவியர் ஆகமத்திலே 15வது அத்தியாயத்தில் 19வது வசனம் முதல் இங்கே படிக்க இருக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரீஷ் மேக்கோடன்ஸ். என்னடா இது, இவர் மதமாகிவிட்டாரா என்று யோசிக்க வேண்டாம். இங்கே ஐயாம் சாரி ஐயப்பா, நான் உள்ளே வந்தால் தப்பாப்பா என்று பாட்டு பாடக்கூடியவர்களும், இந்து சமயம் பெண்களை ஒதுக்கி வைக்கிறது, தீட்டு காலத்திலே அவர்களை தொடக்கூடாது, வெளியே வரக்கூடாது என்றெல்லாம் சொல்லுகிறது என்று புலம்பிக் கொண்டு நடக்கக்கூடிய கூட்டங்களுக்கு நான் ஒரு பைபிள் வசனங்களை அறிமுகப்படுத்துகின்றேன். இதெல்லாம் இவர்களுக்கு தெரியாது. ஒருவேளை தெரிந்தாலும் வாய் திறக்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் இவர்களுக்கு ஏறி விளையாட இந்துவனுடைய முதுகுதானே சுகமாக இருக்கும். அதனால் ஆகவே நாம் அந்த வசனங்களை படிப்போம். லேவியர் ஆகமம் 15வது அத்தியாயம் 19வது வரிகள். சூதக ஸ்திரீ தன் சரீரத்திலுள்ள உதிர ஊறலின் நிமித்தம் 7 நாள் தன் விலக்கத்தில் இருக்க கடவள். அவளை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக. சூதகஸ்திரி என்று சொன்னால் பீரியட்ஸ் ஆகக்கூடிய பெண்கள். அவர்கள் 7 நாட்கள் விலக்கத்தில் இருக்க கடவள். இதைத்தானே இந்து சமயம் சொல்லுகின்றது. இந்து சமயத்திலும் 7 நாட்கள் அவர்கள் விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றது. ஆனால் இந்து சமயம் சொல்வதற்கு பின்னால் விஞ்ஞானம், மாபெரும் விஞ்ஞானம் இருக்கின்றது. அவர்களுடைய உடம்பு, அதனுடைய அமைப்பு, அதனுடைய ஆரோக்கியம் என்று பல விஷயங்களும் இருக்கின்றது. அதனால்தான் இந்து சமயம் அவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடை வைத்திருந்தது, எந்த சந்தேகமும் இல்லாமல். ஆனால் இங்கே 7 நாட்கள் இருப்பார்கள். அவளை தொடுகிறவன் எவனும், அவள் மேலே சரியாமல் பட்டுவிட்டால் போதும், அவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டாயிருப்பானாக. அவள் விலக்கலாயிருக்கையில் எதன் மேல் படுத்து கொள்ளுகிறாளோ, எதன் மேல் உட்காருகிறாளோ அதெல்லாம் தீட்டாயிருக்கும். அவள் படுக்கையை தொடுகின்றவன் எவனும் தன் வஸ்திரங்களை தேய்த்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக. அவள் உட்கார்ந்த மனையை தொடுகிறவன் எவனும் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக. அவள் படுக்கையின் மேலாகிலும் அவள் உட்கார்ந்த மனையின் மேலாகிலும் இருந்த எதையாவது தொட்டவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக. ஒருவன் அவளோட படுத்து கொண்டதும் அவள் தீட்டு அவன் மேல் பட்டதும் உண்டானால் அவன் 7 நாள் தீட்டாயிருப்பான். அவன் படுக்கிற படுக்கையும் தீட்டாகும். ஒரு ஸ்திரீ விலகி இருக்க வேண்டிய காலம் அல்லாமல் அவளுடைய உதிரம் அநேக நாள் ஊறிக்கொண்டிருந்தால், அல்லது அந்த காலத்துக்கு மிஞ்சி அது கண்டிருந்த நாளெல்லாம் ஊறிக்கொண்டிருந்தால், தன் விலக்கத்தின் நாட்களில் இருந்தது போல் அவள் தீட்டாயிருப்பாள். எவ்வளவு பெரிய கொடுமை பெண்களுக்கு செய்கின்றார்கள். பெண்களுக்கு கருப்பையிலே வரக்கூடிய பல நோய்களிலே ஒன்று இந்த உதிரப்போக்கு அதிகமாக இருத்தல். கருப்பையிலிருந்து அவர்களுக்கு மாதந்தோறும் வரக்கூடியதுக்கும் அதிகமாக உதிரப்போக்கு உண்டாகும். அதற்கு சித்த மருத்துவத்திலே அழகான மருந்துகள் இருக்கின்றன. இந்த நோய்வாய்ப்பட்டவளும் தீட்டாக இருக்க வேண்டும். நோய் காரணமாக உதிர பாய்ச்சல் உள்ளவர்கள், அவர்களுக்கும் அந்த தீட்டு இருக்கின்றது. அந்த நாளெல்லாம் அவள் படுக்கும் எந்த படுக்கையும் அவள் விலக்கத்தின் படுக்கையைப் போல் அவளுக்கு தீட்டாயிருக்கும். இந்த நோய் வந்த போதே 7 நாட்கள்
அந்த பீரியட்ஸ் சமயத்திலே ஒதுக்கி வைக்கின்றார்கள். ஒருவேளை அவளுக்கு இப்படி ஒரு நோய் இருக்கின்றது என்று சொன்னால் அந்த நாட்களிலேயும் அவளை ஒதுக்கி வைப்பது மட்டுமல்ல, அவள் தொட்டது பட்டது படுத்தது எல்லாம் தீட்டாயிருக்கும். அவள் இருந்த செயல், அவள் இருந்த தகை எல்லாமே தீட்டு. அப்படிப்பட்டவைகளை தொடுகின்றவன் எவனும் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக. அப்படிப்பட்ட பெண்கள் இருந்த செயலை தொட்டவர்கள், அவர்களுடைய ஆடையை தொட்டவர்கள், அவர்கள் மேலே கை தொட்டவர்கள், அவர்கள் தொட்ட பாத்திரத்தை தொட்டவர்கள், அவர்கள் நடந்த இடத்திலே நடந்தவர்கள் என்று ஆண்களுக்கும் மிகப்பெரிய தீட்டு அங்கிருக்கின்றது. அவள் தன் உதிர ஊகல் நின்று சுத்தமான போது அவள் 7 நாள் கொள்வாளாக, அதன்பின் சுத்தமாக இருப்பாள். ஒருவேளை 1 நாள் 2 நாள் 3 நாளிலே சுத்தமானாலும் அவர்கள் 7 நாட்கள் வரைக்கும் கண்டிப்பாக அசுத்தமாகத்தான் இருப்பார்கள். 8ஆம் நாளில் 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஆசரிப்பு கூடார வாசலில் ஆச்சாரியனிடத்தில் கொண்டு வர கடவாள். ஆச்சாரியன் அவைகளில் ஒன்றை பாவ நிவாரண பலியும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியுமாக்கி அவளுக்காக கர்த்தருடைய சந்நிதியில் அவளுடைய உதிர ஊழல் நிமித்தம் பாவ நிவர்த்தி செய்ய கடவாள். இஸ்ரேல் புத்திரர் தங்கள் நடுவில் இருக்கிற என்னுடைய வாசஸ்தலத்தை தீட்டுப்படுத்தி தங்கள் தீட்டுக்களால் சாகாதபடிக்கு இப்படி நீங்கள் அவர்கள் தீட்டுக்களுக்கு அவர்களை விலக்கி வைக்க கடவீர்கள். பிரமியம் உள்ளவனுக்கும் இந்திரிய கழிவினால் தீட்டானவனுக்கும் சூதக பலவீனம் உள்ளவளுக்கும் பிரமியம் உள்ள ஸ்திரீ புருஷனுக்கும் தீட்டாயிருக்கிறவர்களை படுத்து கொண்டவர்களுக்கும் எனது பிரமாணம் இதுவே என்றார். இங்க பார்த்தா இந்த பெண்களுக்கு வரக்கூடிய இந்த மாதவிடாய் என்பது அவர்களுடைய உடம்பிலே கருப்பையிலே வந்திருக்கக்கூடிய முட்டை குறித்த நாளில் வேறு விந்தணுவுடன் சேராமல் இருந்தால் அது அந்த கருப்பையை சுத்தப்படுத்தி வெளியே போகும். அந்த நிகழ்ச்சி தான் தீட்டு, இந்த மாதவிடாய். இந்த நேரத்திலே அவர்களுடைய கருப்பைக்கும் உடம்புக்கும் மிகப்பெரிய வேலை நடக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆகவே அவர்களை ஓய்வெடுத்து கொள்ள சொல்லி பழைய காலத்திலே நம்முடைய முன்னோர்கள் வகுத்து கொடுத்தது தான் அவர்கள் தண்ணீர் கிடக்க வேண்டாம், அவர்கள் அங்கு இங்கும் அலைய வேண்டாம், ஓய்வெடுங்கள் என்று விட்டது. அது காலப்போக்கிலே பழக்கத்தின் காரணமாக பலவிதமாக திரிந்திருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் இவ்வளவு கொடுமை இந்த மதத்திலே கிடையாது. மாதந்தோறும் உடம்பிலே வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, ஒரு செயல், அந்த செயல் காரணமாக அந்த பெண் தள்ளி வைக்கப்பட வேண்டும் 7 நாட்கள். ஒருவேளை அந்த இது 3 நாட்களில் முடிந்து விட்டாலும் 7 நாள் எண்ணி அவள் தள்ளி இருக்க வேண்டும். தள்ளி இருப்பது மட்டுமல்ல, அவள் தொட்டது, அவள் இருந்தது, அவள் நின்றது, அவள் நடந்தது, அவள் பார்த்தது எல்லாமே தீட்டு. அந்த இடங்களை தொட்ட ஆணுக்கும் தீட்டு, பிறருக்கும் தீட்டு. அவர்களும் அந்த தீட்டு அனுசரிக்க வேண்டும். இந்த சூதக நேரத்திலே அந்த பெண்ணின் மேல் அறியாமல் கை தொட்டு விட்டது என்று சொன்னால் ஆண் தன்னுடைய துணிகளை எல்லாம் நினைத்து சுத்தம் பண்ணி அன்று சாயங்காலம் வரைக்கும் தீட்டாயிருக்க வேண்டும். எவ்வளவு கொடுமையான ஒரு கருத்து! இதற்கெல்லாம் மேல் கொடுமை என்னவென்று சொன்னால், இது இயற்கையாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, பெண்களுடைய உடம்பிலே இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இப்படி இந்த மாதவிடாய் வந்த பெண்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், 8ஆம் நாளிலே 2 காட்டு புறாக்களையோ அல்லது 2 புறா குஞ்சுக்களையோ கொண்டு வந்து சர்ச்சிலே கொடுக்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய சர்ச்சினுடைய ஆச்சாரியன் அந்த ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியுமாக்கி அவளுக்காக கர்த்தருடைய சந்நிதியில் அவளுடைய உதிரவுகள் நிமித்தம் வந்த பாவங்களை தீர்ப்பார். இது ஒவ்வொரு மாதமும் இந்த மாதவிடாய் வரும் பொழுது இந்த பெண்கள் செய்ய வேண்டும். இந்த சமயத்தில் இப்படி எங்கேயாவது சொல்லி இருக்கின்றதா? நீ இப்படி செய்தால்தான் உன்னுடைய தீட்டு கழியும், அதற்கு பிறகுதான் நீ கோயிலுக்குள்ளே ஏக வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றதா? இல்லையே. பிறகு எதற்காக இந்த மைத்தாண்டிகள் எல்லாம் இந்த கூட்டங்கள் எல்லாம் சேர்ந்து இப்படி இந்து மதத்தின் மேலே ஒரு கொடுமையான பழியை போட்டு பெண்களை கொடுமைப்படுத்துகிறது இந்து மதம் என்பது போல புலம்பி தள்ளுகிறார்கள். உன்னுடைய உடம்புக்கு கஷ்டமாக இருக்கும், ஓய்வெடு என்று சொன்ன சமயத்தை விட்டுவிட்டு மாதந்தோறும் வரக்கூடிய இந்த உடல் இயக்க செயலுக்கு பாவம் தீர வேண்டும் என்று மாதந்தோறும் 2 புறாக்களை பிடித்து கொண்டு சர்ச்சிலே கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மதம் உனக்கு புனிதமானது.
தைரியம் இருந்தால் இதை பற்றி ஒரு பாட்டு பாடட்டு. ஐயாம் சாரி ஐயப்பா என்று சொன்னது போல இங்கே சபரிமலையிலே மட்டும்தான் பெண்களுக்கு போக உரிமை இல்லை என்று சொன்னால் இந்த மாதவிடாய் இருக்கக்கூடிய அதனால் அவர்களுடைய உடம்பில் குழந்தை உற்பத்தி நடக்க முடியக்கூடிய காலம் வரை அவர்கள் சபரிமலைக்கு போக வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. மீது எந்த கோவிலுமே தடை கிடையாது பெண்கள் போவதற்கு. அப்படி இருக்க மாதவிடாய் முடிந்து 8ஆம் நாள் சர்ச்சுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் 2 புறாக்களையும் பிடித்து கொண்டு போக வேண்டும் என்றால் மாதந்தோறும் எவ்வளவு கஷ்டம். இது பெண்களுக்கு புரியவில்லை என்று சொன்னால் அவர்கள் ஆட்டு மந்தைகள் கிறிஸ்தவர்கள் பாதிரி சொல்லக்கூடிய வசனங்களை மட்டும் படிப்பார்கள். தங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பைபிளை முழுக்க படிக்க மாட்டார்கள். அதுதான் பிரச்சனை. சந்தேகம் உள்ளவர்கள் இந்த லேவி ஆகமம் எடுத்து 15வது அதிகாரத்தை எடுத்து 19 உள்ள அந்த வசனங்களை படியுங்கள். இனி ஆண்களுக்கும் இதே போல தீட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது. அதை அடுத்த வீடியோவிலே சொல்லுகின்றேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வணக்கம். உங்கள் ஹரீஷ் மேக்கோடன்ஸ்.